அனைவருக்கும் வணக்கம். ஒரு வழியாக 2026ஆம் ஆண்டின் சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளிவந்து விட்டது. இதில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்று முதலமைச்சராக போகிறார் என்பது தெரிகிறது. அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இந்த தேர்தலில் ஒரு வித்தியாசமான தேர்தல். இதில் பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளது. அதற்கு உதாரணமாக முதல் தேர்தலிலேயே 1 கோடிக்கும் மேல் வாக்குகள் பெற்று விஜய் சாதனை படைத்துள்ளார். இரண்டாவதாக அவர் 35 கட்சிகளுக்கு எதிராக நின்று தனியாளாக நின்று வெற்றி பெற்றுள்ளார். மூன்றாவது, தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்யாமல் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் பிரச்சாரம் செய்து அவர் வெற்றி பெற்றுள்ளார். இதேபோல் திமுகவின் சாதனைகள் என்று பார்த்தால் ஒரே கட்சியை சேர்ந்த தலைவரும் பொதுச் செயலாளரும் தேர்தலில் தோல்வியடைவது இதுவே முதல் முறை. அதேபோல் முதல்வர், சபாநாயகர், 10க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தோல்வியடைவதும் இதுவே முதல் முறை. இது ஒரு சாதனை. இன்னொரு சாதனை என்னவென்றால், ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் எம்எல்ஏக்கள் ஆகியுள்ளனர். அது யார் என்றால், லாட்டரி சீட்டு மார்ட்டின் அவர்களின் குடும்பம். அவர் மனைவி லீமா ரோஸ் லால்குடி தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகியுள்ளார். அவருடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கம் தொகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆகியுள்ளார். அதேபோல் மார்ட்டின் மகன் பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவாக வெற்றி பெற்றுள்ளார். இது ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் வெற்றி பெறுவது பெரிய சாதனை தான். மேலும் நமது 10 தோல்வி பழனிசாமி இன்று 11 தோல்வி பழனிசாமி மாறிவிட்டார். இது பெரிய சாதனை. அவர் இருக்கும் வரை அதிமுக இனி வெற்றி பெறாது. கிட்டத்தட்ட அதிமுக அழித்து விட்டார் அவர். இந்த தேர்தல் போட்டியிட்ட அனைத்து கட்சியிலும் எல்லா கட்சிகளுமே குறைந்தது 10 லட்சம் கோடிக்காவது இலவச திட்டங்களை அறிவித்துள்ளார்கள். அந்த இலவச திட்டங்களை எப்படி நிறைவேற்றுவார்கள்? ஒருவேளை இன்னும் 5 வருடங்கள் கழித்து தமிழகத்தின் மொத்த கடன் 20 லட்சம் கோடியாக மாறியிருக்கலாம். பார்ப்போம் இவர் என்ன செய்கிறார்கள் என்று. நன்றி.